சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பொருள் ஒரு தொழில் அப்படிங்கிற டாபிக் ஏத்த மாரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் எந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட் விக்கிறது மூலியம் தான். காய்கறி தொழில் அப்படின்னாவே நல்ல வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில். இந்த தொழில் நீங்க கரெக்ட்டான முறையில, கரெக்ட்டான ஒரு ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஒரு தொழில்ல நீங்க பாதிக்கு மேல லாபத்த சம்பாரிக்க முடியும். குறிப்பா ஒரு பொருள் ஒரு தொழில் வகையில பார்க்கும்போது, ஒரே ஒரு பொருள மட்டும் நீங்க தனிப்பட்ட முறையில எடுத்து சேல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் சம்பாதிக்க முடியும். அதே மாரி ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட் ஒரு கிலோவே வெறும் ரூ. 30 தான் வருது. இத மார்க்கெட்ல விக்கும்போது சில பேர் ஒரு கிலோவே ரூ. 60க்கு விக்கிறாங்க, ரூ. 70க்கு விக்கிறாங்க, ரூ. 80க்கு விக்கிறாங்க. கடைக்கு தகுந்த மாரி, இடத்துக்கு தகுந்த மாரி விலை மாறுது. இதுல ரீட்டெயில் பிரைஸ் நார்மலாவே பார்த்தீங்கன்னா, கிலோவே ரூ. 60க்கு மேல தான் விக்கிறாங்க. ஒரு பொருள் ஒரு தொழில் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது, ஹோல்சேல் பிரைஸு ரூ. 30க்கு வாங்கி ரூ. 60க்கு விக்கிறது அப்படிங்கும்போது, எப்படி பார்த்தாலும் இந்த இதில நமக்கு டபுளுக்கு டபுள் லாபம் கிடைக்குது. கரெக்ட்டான இடத்த சூஸ் பண்ணி, கரெக்ட்டான ஒரு பொருள வாங்கி, கரெக்ட்டான ஒரு இடத்துல நம்ம தொழில் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு பிசினஸ் மூலியமா மிகப்பெரிய அளவுல நம்மளால லாபத்த சம்பாரிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி சிறு தொழில்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.